Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. இவதான் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். நீ பேசி அவனை டென்ஷன் ஏத்தி விடு. அவன் கத்துவான், நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு டைம் பாஸ் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணி ஜோடியா விளையாடுறாங்க. இல்ல சார், ரேணுகா அக்கா. ஏய், யாருடி? யார் உனக்கு அக்கா? அவளுக்கு அப்படி ஒரு தங்கச்சி ஒன்னும் அவசியம் கிடையாது. அவளுக்கு நான் இருக்கேன். ஐயோ நிஷா, உங்க அப்பா தான் புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆகுறாருன்னா இப்ப நீயுமா? நிஷா, ரேணுகா நம்மள விட்டு எங்கேயும் போகல. வாரே வா, இது என்ன புது பிட்டா இருக்கு? திடீர்னு அக்கா மேல பாசம்லாம் வருது. மாமா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நிஷா, நீ குதர்க்கமா எடுத்துட்டு பேசுற. அவர் சொல்ற அர்த்தமே வேற. ரேணுகா அக்கா பத்தின விஷயத்துல ஒரு பெரிய மர்மமே இருந்திருக்கு. இவ்வளவு நாளா அது தெரியாம நாங்க இருந்திருக்கோம். ஏய், இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பேத்தியை என் கண்ணுல காட்டாம இருக்க தீர்ப்பு வாங்கிட்டீங்கல்ல. நான் சாக போற காலத்துல எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க நல்லா வாழவே மாட்டீங்க. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்க வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. குடும்பம் அப்பா, அப்பா இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி கட் பண்ண தானே சொன்னேன். இருங்க. இந்தாங்கப்பா, குடிங்க. ஏங்க, நானே நேர்ல போய் அவரை பார்த்து விஷயத்த சொல்றேங்க. என்ன பேசுற நீ? நேர்ல போறியா? அந்த ஆள் போன்ல எப்படி கத்துனாருன்னு பார்த்தல்ல. அவருக்கு இப்ப என் மேல இருக்கிற கோவத்தை விட ஓ மேலதான் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. அவரு உன்னை ஏதாச்சும் பேசி அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். விடு, இதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இல்லங்க, நானும் திரும்ப கோவப்பட்டு பேசினாதான் பிரச்சனை பெருசாகும். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். இல்ல மல்லி, அவர் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பாரு. பொண்ணுன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவரு தப்பா பேசினாலும் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. போன்ல சில விஷயங்களை சொல்லிட முடியாதுங்க. போன்ல வார்த்தைகள் மட்டும்தான் போகும், உணர்ச்சிகள் போகாது. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு அக்கறையோட பேசின எல்லாமே அவருக்கு நீங்க கேலி பண்ற மாதிரி தான் தோணி இருக்கணும். அதனால தாங்க சொல்றேன், நான் நேர்ல போய் பேசுறேன், புரிஞ்சுக்குவாருங்க. மல்லி, நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். போன்ல பேசுறதை விட நேர்ல போய் பேசுறது நல்லதுதான். ஆனா நீ போக வேணாம், நான் போறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் போனா என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா அசிங்கமா பேசுவாரு, அவ்வளவுதானே. ஆனா நான் விஷயத்த சொல்லாம வரமாட்டேன். அதே சமயம் நீங்க போனீங்கன்னா உங்களை பேச விடாம கை நீட்ட கூட வாய்ப்பு இருக்கு. போன்ல அவ்ளோ சொல்லியும் வீடு தேடி வந்துட்டியான்னு போன உடனே கை நீட்டதான் செய்வாரு. நீங்களும் சில நேரம் உங்களை அறியாம டென்ஷன் ஆயிடுவீங்க. அவர் பேசினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா எதுவுமே முடிவுக்கு வராது. புதுசா ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொன்னு உருவாகி வளர்ந்துகிட்டே தான் போகும். பாத்தியா மல்லி, ஒரு நல்ல விஷயத்த கூட அவரால கேட்க முடியல. இதான் அவர் கொடுத்து வச்சது. செத்து போயிட்டு தான் நினைச்சா அவர் பொண்ணு உயிரோட இருக்காங்கிற விஷயம் ஒரு அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம போன்ல ஓபனா சொல்லியும் கூட அத அவரால ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படக்கூட முடியல. பாத்தியா, ஒருவேளை அவருக்கு தெரிய வேணான்னு இருக்குதோ என்னவோ. இதான் விதினா நாம என்ன பண்றது? இல்லங்க, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இத சொல்லாம இருக்கிறது தப்பாயிடும். நீங்க அக்கா கூட இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க? ஏதாச்சுன்னா உடனே கால் பண்ண மல்லி. கால் பண்ணா அக்காவை விட்டுட்டு நீங்க அங்க வந்துருவீங்களா? எனக்கு எதுவும் ஆகாது. நான் சண்டை போடவா போறேன்? விஷயத்தை சொல்லிட்டு வந்துருவேன்.
அப்பா இந்தாங்க மாத்திரை போடுங்க. இதெல்லாம் எதுக்குமா? போடுங்கப்பா, இந்தாங்க இந்தாங்க. எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா ரேணுகா பத்தி பேசி என்ன வெறியேத்தி பார்க்கணும்னு போன் பண்ணிருப்பான். நிஷா, பேசாம நான் இப்பவே அவன் வீட்டுக்கு போய் 4 கேள்வி கேட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா. அதான் போன்ல எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அது போதும்பா. போய் கூட்டிட்டு வரேங்க. சார் வாங்க. அப்பா இருக்காரா? உள்ள இருக்காரு சார், வாங்க. ஓகே. ம். வாங்க. வணக்கம் சார். வாங்க வக்கீல் சார், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உட்காரு நீங்க எப்படி உட்காருங்க. இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சார் காஃபியா டீயா உங்களுக்கு? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அட சும்மா சொல்லுங்க சார். இல்ல சார், நான் காபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல. அப்படியா? அப்ப விட்டுருங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க. நீங்க கொஞ்சம் பாத்துருங்க சார். அம்மாடி, நீ விஜயை கட்டிக்கிட்டா வெண்பாவும் நம்ம வீட்டுக்கு தானே வர போறான்னு அவசரப்பட்டு வெண்பா பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டோமா? வக்கீல் சார்ட்ட சொல்லி உனக்கு சேர வேண்டியதை பிரிச்சு எழுத சொல்லிட்டோமா? சரியா இருக்கான்னு பாத்துக்க. இதுல என்னப்பா இருக்கு? அக்காவே போயிட்டா, அவ பொண்ணாச்சு நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அதுவே முடியல. சொத்து என்னப்பா சொத்து? இல்ல மேடம், சார் கஷ்டப்பட்டு உழைச்சது நியாயமா உங்களுக்கு எது எது சேரணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க பாத்துருங்க. அப்பா, ஈசிஆர்ல இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இல்லையேப்பா? இருக்குமேம்மா. ஏன் வக்கீல் சார் அதை வைக்கல நீங்க? சார், அது லாஸ்ட் இயர் நீங்க முடிச்ச ப்ராப்பர்ட்டி தானே, அதை நான் வச்சிருந்தேனே சார். இருக்கே சார், இதோ இருக்கு சார், இந்தாங்க. அம்மா இந்தாம்மா, இதை பாருமா. வக்கீல் சார், அப்பாவோட மத்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரிஞ்ச அப்பா முடிச்சது, அதனாலதான். வேற எதுவும் கேட்க வேண்டியதா இருந்தாமா வக்கீல் சார் இருக்கும்போதே கேட்டுரு. இல்லப்பா, எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே ஓகே தான். அப்பா, இருந்தாலும் இவ்ளோ அவசரமா ஏன் பண்ணணும்? நீ சும்மா இருமா. ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருப்பேனமா? கதிரேசன் சார், அப்ப நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்னைக்கே டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்துருவேன். நான் எப்பவும் முக்கியமான விஷயம் சைன் பண்றதுக்காக ஒரு பேனா வச்சிருக்கேன்ல டிராவ்ல, அதை எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்ன விஷயம்? மேடம், மல்லின்றவங்க சொல்ல சொல்ல கேட்காம ஐயாவை பார்க்கணும்னு பிரச்சனை பண்றாங்க. அவளை மட்டும் உள்ள விட்டுறாத. வீட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. சொன்ன மேடம், வக்கீல் சார்லாம் வந்திருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது, போன் பண்ணி பேசுங்கன்னு சொன்னேன். கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டான்னா அடிச்சு துரத்து, வரத பாத்துக்கலாம். நீ செக்யூரிட்டி தானே? ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஐயா மீட்டிங்ல இருக்காருன்னு சொன்னல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சார், நீங்க இருங்க, நான் நிஷா கிட்ட பேசிக்கிறேன். நிஷா, உள்ள போய் பேசலாமா? ஏய் இரு. என்ன நீ ரொம்ப உரிமையா உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்க? கண்டவங்களெல்லாம் நாங்க உள்ள விடுறது கிடையாது. உன்கிட்ட உட்கார்ந்து பேச இங்க யாரும் வெட்டியா இல்ல. மரியாதையா போயிடு. நிஷா, சொல்றத புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா எங்க? அவர்கிட்ட தான் நான் பேசணும். அறிவு கெட்டவளே, சொல்லிக்கிட்டே இருக்க, காதுலயே வாங்காம சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இதோ பாரு நிஷா, முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருந்ததாலதான் அவர் கால் பண்ணாரு. அவர் சொல்ல வந்ததே கேட்காம ஏதேதோ பேசி வச்சிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். போன்ல அசிங்கமா கேட்டோம்ல,
அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம இங்க வந்திருக்க. இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், பிரச்சனை பண்ணாம போயிடு, இல்ல செக்யூரிட்டி வச்சு அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும். நிஷா ரொம்பலாம் இல்ல, 2 நிமிஷம் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன உள்ள விடு. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதியும் தராதரமும் வேணும். அது உனக்கு கிடையாது. உன் கால் இந்த வீட்டுக்குள்ள படவே கூடாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னம்மா யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? அப்பா, நீங்க உள்ள போங்கப்பா. இது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, போங்க. வக்கீல் சார் வர அவசரமா எங்கேயும் போகணும்னு சொன்னார்ல, வந்த வேலையை முடிச்சிட்டோம். நீங்க உள்ள போங்க. இவ எதுக்குமா இங்க வந்து நிக்கிறா? அவ நம்மள வெறுப்பேத்த வந்திருப்பா. நான் அவளை பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்கப்பா. செக்யூரிட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்குது இந்த பொண்ணு. வேற வழி இல்லப்பா, அடிச்சு துரத்தி விடு. மத்ததுல வரப்ப பாத்துக்கலாம். ஆமாமா, அதை செய்யுமா முதல்ல. நாளை பிரச்சனைன்னு வந்தா, எங்க வீட்டுல திருடுறதுக்கு வந்தான்னு கேஸை கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருவான். செக்யூரிட்டி, இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க இருக்க கூடாது. ஆகிட்டுங்க ஐயா. இப்ப போறியா இல்லையாம்மா? சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு போங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் சார் வந்தேன். அவர் ஃபோன் பண்ணாரு, நீங்க அப்பவும் என்ன சொல்ல வராருன்னு கேக்கல. 2 நிமிஷம் மட்டும் என்ன உள்ள விடுங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏய், நீ என்ன சொல்ல போற? யாருடி நீ முதல்ல? என் முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு நீ பெரியவள? அதுவும் உள்ள வந்து தான் பேசுவீங்களோ? பழைய கதிரேசனா இருந்தா இந்த நேரத்துக்கு நீ உயிரோட இங்க நிக்கவே மாட்டேன். தொலைச்சிட சொல்லிட்டேன். உன் உயிரை காப்பாத்திக்க ஓடிடு, ஓடிடு. ஐயோ சார், கோவப்படாதீங்க. என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. சார், ஒரு 2 நிமிஷம் சார். இவளை அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். இங்க பாரு, வெண்பா உங்க கஸ்டடியில வச்சுக்கிட்டீங்கன்னு ரொம்ப திமிர் இடத்துல ஆடாத. அந்த ஜட்ஜம்மா சொல்லிடுச்சுன்னு நாங்க ஒண்ணு சும்மா இருந்துட மாட்டோம். அப்பீலுக்கு கன்ஃபார்மா போவோம். நிம்மதியா உங்களை இருக்க விடவே மாட்டோம். கோர்ட்டு கேஸ் நலஞ்சு சாவதா போறீங்க பாருங்க. 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் பேச வந்த விஷயமே வேற. வெண்பா பத்தி நான் பேச வரல. நான் பேச வந்தது உங்க பொண்ண பத்தி. என்னது? ஆமா சார், நான் ரேணுகா அக்காவை பத்தி தான் பேச வந்தேன். அவளை அக்கான்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அதான் அவளை இல்லாமலே ஆக்கிட்டானா அந்த அயோக்கிய பையன். 2 பேருமா சேர்ந்து இப்ப என் பேத்தி எனக்கு இல்லாம ஆக்கிட்டீங்க. இந்த பார், பழசெல்லாம் கிளறிட்டு இருந்தா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வக்கீல் சார், நீங்க உள்ள வாங்க. சார், ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் 10 நிமிஷம் தான் தர முடியும்னு சொன்னேன். ஏய், இப்ப நீ போறியா இல்லையா? செக்யூரிட்டி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? இதுக்கா நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற? சார், ஏன் 2 பேரும் முட்டாள்தனமா கத்திட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு சாகல, ரேணுகா அக்கா உயிரோட தான் இருக்காங்க. என்னது? ஆமா, ரேணுகா அக்கா உயிரோட தான் இருக்காங்க. இப்ப எங்க கூட தான் இருக்காங்க. சார், நீங்க உங்க பொண்ணு இறந்துட்டு தான் சொன்னீங்க. இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் நடக்குதுங்க? இந்த பாரு மல்லி, விளையாடாத. என் பொண்ணு ரேணுகா உயிரோட இருக்காளா? என்னம்மா சொல்ற? ஆமா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. சார், முதல்ல நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சொத்து மாத்தி வைக்கிறத பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். நான் வரேன் சார். ரேணுகா, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, நீ சேஃபா தான் இருக்க. ஏய், ரேணுகா, ரேணுகா, எந்திரிக்காத. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாரு, அது எங்கேயாச்சும் அடிபடும். அப்படியே படுத்துரு. ரேணுகா, ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்னை விட மல்லி உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டால. அப்புறம் ஏன் ரேணுகா எங்க கூட இருக்க உனக்கு பிடிக்கல? எதுவா இருந்தாலும் சொல்லு ரேணுகா, மனசை திறந்து சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளு.
நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். மல்லி மல்லி எங்க? ஆ, மல்லி கொஞ்சம் வெளியில போயிருக்கா, வந்துருவா என்ன? ஆஹா, நீ போய் சொல்ற. என்ன நீங்க கடத்திட்டு வந்திருக்க? எதுக்கு கடத்திட்டு வந்திருக்க? ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டிருக்க. என்ன பண்ண போற? ஏய் ரேணுகா, சொல்லு, என்ன என்ன பண்ண போற? சொன்ன கேளு. ஆ, சரி சரி உட்கார்றது ஓகே, ஆனா ரொம்ப அசையாத. ஏய், எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்ன கொல்ல போறியா? இல்ல ரேணுகா, நீதான் வேன்ல போய் முட்டிக்கிட்ட, அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். மல்லி தான் கூட்டிட்டு வந்தா. போய் சொல்ற. மல்லி என்னை விட்டு போக மாட்டா. நீ என்ன கொல்ல பாக்குற. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. இவ ஒரு கொலைகார, இவ என்ன கொல்ல பாக்குறா. ஏய் ரேணுகா, சொன்ன கேளு. ரேணுகா சொன்ன கேளு. ஐயோ இல்ல. ஏய் ரேணுகா, ரேணுகா சொன்ன கேளு. ஐயோ ரேணுகா, அதை எடுக்காத. இப்படி பண்ணாத ரேணுகா, சொன்ன கேளு. என்ன பண்றீங்க மேடம்? பாரு, மேடம் ரேணுகா. சார், என்னாச்சு சார்? மேடம் சிஸ்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். பாக்குறா சிஸ்டர். இப்பதான் கண்ணு முழிச்சா. அதான் இவளுக்கு ஹாஸ்பிடல் பிடிக்கல போல இருக்கு. மேடம் ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா ஆகிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. இல்ல, என்ன கொல்றதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் என்ன கொல்ல பாக்குறான். இல்ல இல்ல, ஹாஸ்பிடல்ல அப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. ரேணுகா இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். ரேணுகா, மல்லி உனக்கு தெரிஞ்சவங்கள நேர்ல போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வர போயிருக்கா. உனக்காக தான் அவளே போயிருக்கா. அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் நிதானமா இரு. அவங்க வந்துட்டாங்கன்னு வையேன், நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். சரியா? அவ வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல. சார் கைய பிடிச்சுக்கோங்க. சரியா? மல்லி வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் அவ வரும்போது உனக்காக வாங்கிட்டு வருவா. என் கைய விடு. நர்ஸ பாரு, நர்ஸ பாரு. ஒண்ணுல ஒண்ணும் இல்ல மேடம், சத்து ஊசி தான். ரேணுகா அவ்வளவுதான். நர்ஸ பாரு. மேடம் ஒண்ணும் இல்ல மேடம். அவ்வளவுதான். எனக்கு விஷூசி போட்டாங்க. எனக்கு சத்தெல்லாம் இருக்கு. உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? அம்மா, யாராச்சும் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், என்ன பாக்குற? உன்னை சும்மா விட மாட்டேன்னா. ரேணுகா, மல்லி வந்துருவா. அவ வந்த உடனே நான் வெளியில போயிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? சார் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க சார், நான் பாத்துக்கறேன். இல்ல சிஸ்டர், ரொம்ப வயலண்டா இருக்கா. சார் அவங்க உங்களை பார்த்து தான் வயலண்ட் ஆகுறாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கறேன். சிஸ்டர், இவனை நம்பாதீங்க. இவன் மோசமானவன். என்னை எப்படி கைய பிடிச்சு நசுக்க விட்டான்னு தெரியுமா? எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது. சார் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கறேன். உங்களுக்கு ஒண்ணும் சிரமமா இல்லையே? சார் இது என்னோட வேலை சார், நீங்க போங்க. அவனை போ சொல்லுங்க இங்க இருந்து. அவன் எப்படி பாக்குறான் பாருங்க. திருட்டு முழிக்கிறான். நீங்க போங்க சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போடா. மேடம் நீங்க கட்டிலே உட்கார்ந்துருங்க. ஆனா நீங்க அவனை உள்ள விடக்கூடாது. ம். என்ன பண்ற? நான் சும்மா உங்களை போட்டோ எடுக்கிறேன். இது பாருங்க. போட்டோவா? நல்லா இருக்கு. இது போதும். ரேணுகா மேடம் நீங்க படுத்துக்கோங்க, நான் இதோ வந்துடுறேன் மேடம். சிஸ்டர், சொல்லுங்க சார். ரேணுகா காம் ஆயிட்டாளா? ஆமா சார், இப்போ நீங்க போலாம். ம். திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுமா? இல்ல சார், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, இப்ப வயலண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே சிஸ்டர். ம். இத சொல்றதுக்காக தான் சார் அவரும் நானும் போராடிட்டு இருந்தோம். நீங்க எப்படி என் பொண்ணை கண்டுபிடிச்சீங்க? நாங்க டூர் போயிருந்தப்ப அவர்தான் ரேணுகா அக்காவை பாத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.